சங்கே முழங்கு யூடியூப் பக்கத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் சிலபஸ் வித் எஃபர்ட் ஃப்ரம் 2023 அண்ட் 24 இந்த அகடமிக் இயரில் ஃபஸ்ட் இயர் பிசிஏ அண்ட் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சம் ப்ரோக்ராமிங் இன் பைத்தான் ப்ராக்டிக்கலோட கோடிங்ஸ் வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ரிலேட்டடாக ஒவ்வொரு வாட்டியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு பைத்தான் ப்ரோக்ராமோட கோடிங்கை வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளனேஷன்ஸோட வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி 8வது வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்லோட் பண்ணலான்னு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8வது எக்ஸசைஸ் பைத்தான் கோடு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரைட் எ பைத்தான் கிளாஸ் டு ரிவர்ஸ் எ ஸ்ட்ரிங் வேர்ட் பை வேர்ட். அதாவது ஸ்ட்ரிங் வந்து எனக்கு ஸ்ட்ரிங் அப்படின்னா ஸோ இன்னர் ப்ரோக்ராமிங்கில் நம்ம கேரக்டர்ஸாக கொடுக்குறது இட்ஸ் எ ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் கிளாஸஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய இப்போ விஜய் சங்கர்னு கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ ரிவர்ஸ் வேர்டு அப்படிங்கும்போது சங்கர் விஜய் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேர்டாகும். ஓகே, ஸோ சிம்பிளாக இந்த மாதிரியான பைத்தானில் கிளாஸை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ரிவர்ஸ் எ ஸ்ட்ரிங் வேர்ட் பை வேர்டு வந்து சிம்பிளான ஒரு கோடிங்கை வந்து ரைட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் வர வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கூட வர பெல்லைக்கான ஹால் அப்படின்றத மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கோடிங்கை வந்து டைப் பண்ணிவிட்டு என்னால் வீடியோவை குக் பண்ண முடியாமல் இருக்கிறதுனால ஸோ ஆல்ரெடி நான் வந்து கோடிங்கை வந்து இது பண்ணிட்டேன். ஓகே, இப்போ லைன் பை லைனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துடலாம். ஸோ பை த வே வாட் இஸ் த கிளாஸஸ் அப்படின்னும் போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிளாஸஸ் அப்படின்னும் போது ப்ளூ பிரிண்ட் ஃபார் கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட். The fundamental concept of object oriented oops அந்த ப்ரோக்ராமிங் எல்லாமே கஸ்டம் டேட்டா டைப்ஸ் ஓன் ஆட்ரிபியூட் வேல்யூஸ் மெத்தட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்ம இந்த கிளாஸஸ்க்குள்ளே வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிஃபைன் பண்ணிக்கலாம். கிளாஸஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 கிளாஸிஃபிகேஷன் கன்சிடர் பண்ணலாம் காம்போனண்ட்டாக. ஒன் இஸ் ஆட்ரிபியூட், அனதர் ஒன் இஸ் மெத்தட்ஸ். ஓகேங்களா, மெத்தட்ஸ் அப்படின்னும் போது இட் இஸ் அ ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம இது பண்ணுறோம். ஆட்ரிபியூட் அப்படின்னும் போது ஆட்ரிபியூட்டோட வேல்யூஸஸ் வந்து நம்ம ரீப்ரசன்ட் பண்ணுறோம். ஓகே, கிளாஸை நம்ம டிக்ளரேஷன் பண்ணுறதுக்கு பேசிக்ஸ் ஆஃப் சின்டாக்ஸ் கிளாஸ் நேம் அண்டு வந்து பார்த்திங்கன்னா டெஃப் கீவேர்ட் ஐஎன்டி. ஸோ அதில் செல்ஃப் ஆர்குமெண்ட் பேராமீட்டர்ஸ் இது கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட்ஸை வந்து தேவைப்பட்டால் வந்து இந்த கிளாஸஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தென் நெக்ஸ்ட் இனிட்டியல் ஆட்ரிபியூட் இயர். ஸோ எத்தனை மெத்தட்ஸ் வந்து நமக்கு வேணுமோ அந்த மெத்தட்ஸை வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ்க்குள்ளே நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடுக்குள்ளே இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆட்ரிபியூட்ஸை வந்து நம்ம கொடுக்கலாம். ஓகே, ஸோ இந்த சின்டாக்ஸை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிளாஸ் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேர்ட் ரிவர்ஸ். இப்போ வேர்ட் அப்படின்றது ஒரு வார்த்தை, ரிவர்ஸ் அப்படின்றது ஒரு வார்த்தை, வேர்ட் ரிவர்ஸ். ஸோ வித்தவுட் ஸ்பேஸை யூஸ் பண்ணி சிங்கிள் நேமாக வந்து கொடுக்கணும். ஸோ வேர்ட் ரிவர்ஸ் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ இந்த கிளாஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஃப் செல்ஃப் பாஸ் அப்படின்ற ஒரு கீவேர்டை வந்து நான் கொடுத்துருக்கேன் ஆட்ரிபியூட்ஸஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரிவர்ஸ் வேர்டு. ஓகேங்களா, இதில் செல்ஃப் அண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்புட் ஸ்ட்ரிங். செல்ஃப் அப்படின்ற கீவேர்டு ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ சின்டாக்ஸில் வந்து நம்ம பார்த்துருக்கோம் செல்ஃப் அப்படின்ற கீவேர்டுக்கு அப்புறம் ஆர்குமெண்ட் 1 2 3 எத்தனை வேணும்னா நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆர்குமெண்ட் 1க்கு வந்து எனக்கு இன்புட் ஸ்ட்ரிங் அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட்டை வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இந்த ரிவர்ஸ் வேர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்கக்கூடிய வார்த்தையை எனக்கு ஸ்ப்ளிட் பண்ணணும், அதாவது தனித்தனியாக பிரித்து எழுதணும். ஓகேங்களா, ஸோ பைத்தானில் இந்த மாதிரி ஸ்ட்ரிங்கை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல்ரெடி இன்கேசஸ் நீங்கள் இப்போ தான் வந்து பைத்தானை வந்து கேதர் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து W3 ஸ்கில்ஸ் அப்படின்ற அந்த போர்ட்டல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் தியரிக்கல் செக்ஷன் இல்லாமல் ப்ராக்டிக்கல் ஓரியன்டான செக்ஷன்ஸுமே இதில் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கவனிங்க, இங்கே TXT அசைனிங் வெல்கம் டு ஜங்கிள் அப்படின்ற வார்த்தையை வந்து நான் கொடுத்துருக்கேன் டெக்ஸ்ட்டுக்கு. ஓகேங்களா, ஸோ எக்ஸ் அசைனிங் டெக்ஸ்ட் டாட் ஸ்பிளிட். இப்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு வேர்டுக்கும் கேப் ஸ்பேசஸ் இருக்குது இல்லையா, இதை மட்டும் நமக்கு பிரித்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்கும். ஓகே, ஸோ சி த அவுட்புட் வெல்கம் கமா டு தி இந்த மாதிரி பிரித்து ஸ்ப்ளிட் பண்ணி நமக்கு கொடுத்துரும். தென் நெக்ஸ்ட்
வேர்டில் ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ பாருங்கள் டெக்ஸ்ட் 1 அப்படின்ற ஒரு வேரியபிள் நான் இங்கே அசைன் பண்ணியிருக்கேன். ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ::-1 இது வந்து ஸ்லீஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்லீஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு வார்த்தையாக பேக்கில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வார்த்தையாக ரிவர்ஸில் வந்து நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா பிரிண்ட் அவுட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அதனோட அவுட்புட்டை தான் நம்ம பார்க்கணும். இந்த 2 ஸ்ப்ளிட் ஸ்டேட்மெண்ட்டு அண்ட் ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி இந்த ரிவர்ஸோட கோடிங்கை வந்து நம்ம எழுதணும். ஓகேங்களா? அப்போது வேர்ட் அப்படின்ற ஒரு வேரியபிளுக்கு அசைனிங் வேல்யூ இன்புட் ஸ்ட்ரிங்காக இருக்கணும். இன்புட் ஸ்ட்ரிங் வந்து யூசர் வந்து அவுட்புட்டை கேதர் பண்ணும்போது ஓகேங்களா இன்கேசஸ் நெக்ஸ்ட் வந்து கொடுக்கலாம். அந்த இன்புட் ஸ்ட்ரிங் என்னவா இருக்கோ அதை எனக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துடணும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஸ்பேசஸ் இருந்தால். நெக்ஸ்ட்டு ரிவர்ஸ் வேர்டு ஓகேங்களா வார்த்தை வந்து எனக்கு என்ன பண்ணணும் வேர்ட் பை வேர்டாக ரிவர்ஸ் ஆகணும். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் ஸோ இங்கே வேர்டு அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா ஸோ இந்த தான் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இது பண்ணணும். ஓகே வேர்டு ஸோ அந்த ஸ்லைஸ் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நான் யூஸ் பண்ணிருக்கேன் ::- அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போது ரிவர்ஸ்டு ஸ்ட்ரிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கெல்லாம் நமக்கு வந்து ஸ்பேசஸை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமோ நல்லா கவனிங்க. ரிவர்ஸ்டு ஸ்ட்ரிங்கு அசைனிங் வேல்யூ ::, ஸ்பேஸ் :: ஓகேங்களா? ஸ்பேசஸ் இருக்கோ அது வந்து எனக்கு என்ன ஆயிடணும் அப்படின்னா .join அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு ஸோ அடுத்து வரக்கூடிய வார்த்தைகள் வந்து எனக்கு பேக்கில் வந்து ஒவ்வொரு வேர்டாக வந்து திரும்பி வரணும். ஓகேங்களா? ஜாயிண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன்ஸ் ரிவர்ஸில் இருந்து நமக்கு எழுதும்போது இதுவாகும். ஓகே தென் நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ரிவர்ஸ் ஸ்ட்ரிங். ஓகேங்களா? இந்த மாதிரி என்ன வருதோ நம்ம கொடுத்த ஸ்ட்ரிங்க்கு ஏற்ற மாதிரி. ஓகே ஒரு கிளாஸில் 2 ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிருக்கோம். ஒரு ஃபங்க்ஷன் இட் இஸ் அ சின்டாக்ஸ் பேஸ்டு நியூக்ளியஸ்டு. நெக்ஸ்ட் ரிவர்ஸ் வேர்டு அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே ஸோ என்னென்னலாம் நமக்கு ரிவர்ஸாக வரணுன்றது தேவை பண்ணிட்டோம். ஓகேங்களா? இன்கேசஸ் ஒரு பைத்தான் கோடிங்கில் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட ஃபங்க்ஷனோ இல்லை இஃப் கண்டிஷன்ஸோ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எனக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னும் போது இஃப் -name ஈக்குவல் மெயின் அப்படின்ற அந்த கீவேர்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் ரிவர்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ரிவர்ஸ் ஈக்குவல் டு ஓட் ரிவர்ஸ் அப்படின்ற ஒரு வேல்யூஸஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பண்ணுறோம் வேரியபிளை அசைன் பண்ணிக்கிறோம். இன்புட் ஸ்ட்ரிங்கு ஸோ இன்புட் ஸ்ட்ரிங்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோடிங்லேயே வந்து நம்ம கொடுத்தாச்சு. ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் வேர்டு ஸோ இங்கே ரிவர் அப்படின்ற வேரியபிளுக்கு ஏன் வேர்ட் ரிவர்ஸ்னு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆல்ரெடி மேலே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் வேர்ட் ரிவர்ஸ் அப்படின்ற ஒரு கிளாஸோட நேமை வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு வந்து இங்கே என்னெல்லாம் இந்த கிளாஸில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ எல்லாமே இந்த ரிவர்ஸ் அப்படின்ற வேரியபிளை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும். ஓகேங்களா? ஸோ கொடுத்தாச்சு இன்புட் ஸ்ட்ரிங் கொடுத்தாச்சு ரிவர்ஸ்டு ஸ்ட்ரிங்கு. ஸோ ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்க்குக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் ஈக்குவல் ஸ்பேசஸ்ன்றது இங்கே வார்த்தையை வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுதி வச்சுட்டோம். ஓகேங்களா? இப்போது இங்கே நம்ம கொடுக்குறப்ப நம்ம கொடுத்த வார்த்தை என்னவோ ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்புட் ஸ்ட்ரிங்காக கேதர் பண்ணிவிட்டு எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ES சுப்ரமணியம் இருக்கு இங்கே ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அப்போ இதை முதல்ல எடுத்துக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதை ஒரு வார்த்தை இந்த மாதிரி ரிவர்ஸிங்கில் வந்து வரும் நமக்கு அவுட்புட். ஓகேங்களா? ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ நமக்கு வந்து முதல்ல லாஸ்ட்லேருந்து நமக்கு அந்த ஸ்ட்ரிங்கை எடுத்துக்கிட்டு எல்லாமே ரிவர்ஸில் தான் வேர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். ஓகே இந்த வீடியோ மூலயமா பைத்தானில் ஒரு கிளாஸை யூஸ் பண்ணி எப்படி வேர்ட் பை வேர்டு வந்து ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்துருந்தோம். இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை காத்திருங்கள்.